ஹலோ காய்ஸ், நான் உங்கள் மிஸ் வாய்ஸாலஜி. வாழ்க்கையில் நமக்கு ஒரு சின்ன தோல்வி வந்தால் கூட உடனே நம்ம எல்லாரும் ஏன் நமக்கு மட்டும் எல்லாம் இப்படி நடக்குது, நான் எதுக்குமே லாய்க்கில்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மட்டும் ஜெயிச்சுட்டே இருக்காங்க, நான் மட்டும் ஏன் தோத்துட்டே இருக்கேன் அப்படின்லாம் தோணும். கரெக்டாக உங்களுக்காக தான் இன்றைக்கி ஒருத்தரை அறிமுகப்படுத்த போகிறேன். அவரோட கதையை கேட்டதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ரொம்ப சின்னதாக தெரிய ஆரம்பிக்கும். தோல்விகளுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறவங்களுக்கு நம்பிக்கை தர்ற ஒரு அழகான கதை தான் இது. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அமெரிக்காவில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த பையன் தான் இவன். அவனுக்கு 5 வயசு இருக்கும்போது அவரோட அப்பா இறந்து போயிடுறாரு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத குடும்பம். 5 வயசில் கையில் பொம்மை வச்சு விளையாட வேண்டிய பையன் தம்பி தங்கச்சிக்காக கையில் கரண்டி எடுத்து சமைக்க ஆரம்பிக்கிறான். அங்கே ஆரம்பித்தது அவனோட போராட்டம் எல்லாம். அவன் தொட்டதெல்லாம் நஷ்டம், போன இடமெல்லாம் அவமானம். ஸ்கூலில் இருந்து துரத்தி விட்டுட்டாங்க. பார்த்த 4-5 வேலையில் இருந்தும் நீ எல்லாம் வேஸ்ட்டுன்னு அவனை துரத்தி விட்டுடுறாங்க. கடைசியில் வறுமை தாங்க முடியாமல் அவங்க மனைவி கூட அவங்கள விட்டுட்டு போயிடுறாங்க. 40 வயசு வரைக்கும் லைஃப்பில் ஒரு உருப்படியான சக்ஸஸ் கூட கிடையாது. அப்புறமா ஒரு வழியாக ஒரு சின்ன ரோட்டோர கரையை ஆரம்பித்து தனக்கு தெரிஞ்ச சமையலை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறான். கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமர்கள் வராங்க. இனிமேல் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது விதி மறுபடியும் ஒரு மரண அடி கொடுக்குது. அரசாங்கம் அந்த கடை இருந்த ஹைவேயை வேற பக்கமாக மாற்றிடுது. ஒரே மாதத்தில் பிஸ்னஸ் காலி. கையில் ஒரு பைசா கூட இல்லை. கடங்காரங்க வாசல் முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ அவரோட வயசு என்ன தெரியுமா? 65. நம்ம ஊரில் 60 வயசு ஆனாலே இனிமேல் என் காலம் முடிஞ்சிருச்சு, நான் பேர பிள்ளைங்களை பார்த்துட்டு வீட்டில் உட்கார வேண்டியதான்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த மனுஷன் அப்படி நினைக்கல. என் கடையை வேணால் இந்த காலம் அழிச்சிருக்கலாம், ஆனால் என் கைக்குள்ளே இருக்கிற சமையல் வித்தையும் என் நெஞ்சுக்குள்ளே இருக்கிற வெறியையும் இந்த உலகத்தில் யாராலையும் அழிக்க முடியாதுன்னு மறுபடியும் ஓட ஆரம்பித்தார். அவர்கிட்ட ஹோட்டல் வைக்க பணம் இல்லை. அதனால் ஒரு பழைய காரை எடுத்துக்கிட்டு அமெரிக்கா முழுக்க இருக்கிற ஒவ்வொரு ஹோட்டலாக போக ஆரம்பிக்கிறாரு. தன்னோட சீக்ரெட் ரெசிபியையும் விற்க பார்க்குறாரு. ஒரு ஹோட்டல் ஓனர் கூட அவரை மதிக்கலை. அவரோட வெள்ளை தாடியையும் பழைய கோட்டையும் பார்த்து நக்கலாக சிரித்து முகத்திலேயே கதவை சாத்துறாங்க. ஆனால் ஒவ்வொரு முறை கதவு மூடப்படும் போதும் அவரோட கண்ணில் பயம் வரல, ஒரு அசாத்தியமான வெறி வந்துச்சு. கார்லேயே தூங்குறாரு, கார்லேயே சாப்பிட்றாரு. இவ்வளோ கஷ்டப்படும் போதும் அவர் கதவை தட்டுறதை மட்டும் நிப்பாட்டவே இல்லை. இப்படி அவர் மொத்தமாக 1009 முறை நிராகரிக்கப்படுறாரு. நம்மளா இருந்தால் ஒரு 5 நிராகரிப்புக்கே அழுதுட்டு நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு கடையை மூடியிருப்போம். ஆனால் 1010வது முறையும் கதவை தட்டுறாரு. அவருக்கு 1010வது முறை ரெசிபி ஓகே ஆகுது. ஆமாம், அங்கே ஆரம்பிச்சது தான் அந்த மாபெரும் சாம்ராஜ்யம். அடுத்த சில வருடங்களில் அந்த ஒரு சின்ன ஹோட்டலில் ஆரம்பித்த பிஸ்னஸ் அமெரிக்கா முழுக்க காட்டுத்தீ போல பரவ ஆரம்பிக்குது. காரில் தூங்கின அந்த 65 வயது முதியவர் தன்னோட 75வது வயசில் உலகமே வியந்து பார்க்குற ஒரு மாபெரும் மல்டி மில்லியனராக மாறுறாரு. ஆமாம் நண்பர்களே, 65 வயசில் 0ல் இருந்து ஆரம்பித்து இன்றைக்கி உலகத்தோட நம்பர் 1 ஃப்ரைடு சிக்கன் கம்பெனியாக இருக்கிற KFC நிறுவனத்தை உருவாக்கின கர்னல் ஹார்லன் சாண்டர்ஸோட வெறித்தனமான கதை தான் இது. இன்றைக்கி நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருக்கிற KFCக்குள்ளே கால் எடுத்து வச்சாலும் அங்கே வெள்ளை கோட் போட்டு வெள்ளை தாடியோட கண்ணாடியோட சிரிச்ச முகமாக ஒரு தாத்தாவோட லோகோ இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அவர் தான் ஹார்லன் சாண்டர்ஸ். அவர் அன்னைக்கு அந்த 1009 நிராகரிப்புகளையும் தாண்டி 1010வது கதவை தட்டாமல் வீட்டில் உட்கார்ந்துருந்தா இன்னைக்கு உலகத்தில் KFCங்கிற ஒரு பிராண்டு உருவாகியே இருக்காது. இப்போ சொல்லுங்க, உங்ககிட்ட என்ன இல்லை? இளமை இருக்குது, எனர்ஜி இருக்குது, ஏகப்பட்ட வாய்ப்புகள் கூட கொட்டி கிடக்குது. ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா உடனே லைஃப் முடிஞ்சிடுமா? இல்லை ஒரு இன்டர்வியூவில் ரிஜெக்ட் பண்ணிட்டா நீங்கள் வேஸ்ட்டா? ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் நமக்கு வர்ற தோல்விகள் எல்லாமே ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி தானே தவிர நம்ம வாழ்க்கையோட முடிவு கிடையாது. 65 வயசில் 1009 முறை நிராகரிப்பை சந்தித்த ஒரு மனிதரால் சாதிக்க முடியுதுன்னா நம்மளாலையும் கண்டிப்பாக முடியும். முயற்சியை மட்டும் எப்பவும் விட்டுறாதீங்க. இனிமேல் ஒரு தோல்வி வரும்போதெல்லாம் சோர்ந்து உட்காராம காலரை தூக்கி விட்டுட்டு கெத்தா சொல்லுங்க, அடுத்த கதவை தட்ட போறேன்னு. ஏன்னா உங்களுக்கான கதவை நீங்கள் தட்ட தட்ட அது ஒரு நாள் கண்டிப்பாக உடைஞ்சே தீரும். இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையும் இன்னைக்கான எனர்ஜியும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புகிறேன். அப்படி கொடுத்துருந்தா இது தேவைப்படுறவங்களுக்கு அதை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது உங்கள் மிஸ் வாய்ஸாலஜி.